ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ரெண்டாவது ரெசிபி உருளைக்கிழங்கு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. 2 பிரியாணி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மிளகாய் தூள் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்ட் தான் வந்து இந்த புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு அதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அரைக்க தான் போகிறோங்கிறதுனால ரஃபாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். கூடவே இஞ்சி, பூண்டு, இது கூட 1 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்துக்கலாம். இந்த இதை ஏன் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப வந்து சோம்பு வறுபட்டுச்சுன்னா அந்த வாசனை நல்லா இருக்காது. அதனால் வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை நல்ல வாசனைக்காக. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான், 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு தேவையான எண்ணெயை விட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பிரியாணி இலையும் ஏலக்காவும் போட்டு நம்ம கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் வதக்கிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பாதி புதினா இலையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்ததில் ஒரு பாதி அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி, சாப்பாட்டு அரிசியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம், ஜீரக சம்பா ரைஸ்லையும் செய்யலாம். ஆனால் டெய்லி நம்ம செய்கிற நார்மல் லஞ்ச் ரெசிபிக்கு அதெல்லாம் அந்த அரிசி சேர்த்துக்க வேணாம். இதுவே ஒரு நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ நான் சாதாரண அரிசி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால 1:2 அந்த ரேஷியோவில் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு அரிசி சேர்த்துறதுனால 3 கப்பு தண்ணி சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொதி வரணும். கடைசியாக மிச்சம் இருந்தால் கொஞ்சம் புதினாவையும் மேலே தூவி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் வச்சுருக்கேன். கரெக்டாக 2 விசிலில் சாதம் வந்து நல்லா உதிரியாக பொலன்னு அழகாக வந்துடும். பாருங்கள், விசில் ஸ்டீம்லாம் போய் சாதம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக வந்து கரெக்டாக பக்குவமாக வந்திருக்கு. நான் இப்போ அதை கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்க, நல்ல சூடாக இருக்குது சாதத்தை இறக்குன உடனே அப்படியே திறந்து உங்களுக்கு நான் அந்த கரண்டி போட்டு காட்டுறேன். அப்படினாலும் அது குழையாது. கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள் அழகாக உதிரியாக அழகாக வருது. ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா ரைஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 1.5 தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.